அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கோச்சாரத்தில் 9 நவகிரகங்களில் அசுரகுரு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு காணலாம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்களை சுக்கிரன் கடக்கப் போகிறார். சனிச்செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமர்ந்து தனுசு ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசிக்கு 6-11க்கு அதிபதியானவர். சத்ரு, பகை, கடன், நோய், லாபம், உங்களுடைய சிறிய ஆசை, பெரிய ஆசை, பேராசையை நிறைவேற்றி தரக்கூடியவர் சுக்கிரன். இவர் பாக்கியத்திலே 9வது வீட்டிலே சனிச்செவ்வாய் 2 கிரக பார்வையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பதற்கு ஆகஸ்ட் 1 முதல் 26 வரை கொடுப்பினை உண்டு. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். அந்தளவுக்கு ஒரு யோக காலம் இந்த கோச்சாரத்திலே சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு காட்டுகிறது. தனுசு ராசிக்கு 7-10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் அஷ்டமத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். புதனுக்கு ஆகாத ஒரு வீடு அப்படின்னா அது கடகராசி தான். ஏன்னா கடகம் அந்த ராசியின் அதிபதி சந்திரன், அவர் மனோகாரகன். புதன் புத்திக்காரகன். புதன் மனோகாரகன் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு செகண்டுக்கு 1000 எண்ணங்கள் தோன்றும். மறைந்த புதனால் நிறைந்த தனம் செல்வாக்கு உண்டு. உங்களுக்கு கலத்தர தொழில் ஜீவனாதிபதியாக இருக்கும்போது தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, மனைவி சார்ந்து, பிள்ளைகள் சார்ந்து ஒரு குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. புத்திர தடையெல்லாம் நிவர்த்தியாகும். அதே வழியில் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் தாராளமாக உயர்கல்வி படிக்கலாம். உங்களால் முடிஞ்சவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் புதனால் ஏற்படுகிறது. ஏன்னா பாதகாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது பாதக பலன் நீங்கி பணம், பொருள், செல்வாக்கு இப்படி உயர்நிலையை கொடுக்க போகிறது. சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திர பாதங்களை சுக்கிர பகவான் கடக்கப் போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது மனைவி, பிள்ளைகளுடன் நீங்கள் சுற்றுலா போகிறது, கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா போகிறது போயிட்டுருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூரிய சொத்துக்களில் ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா, வழக்கு வில்லங்க, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புண்டு. தந்தை சம்பாதித்த சொத்துக்கள் வழியில் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு பாகப்பிரிவினை சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5-12ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரனை பார்வை செய்யும்போது வேலை கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. எதிர்பார்த்த மாதிரி, நினைச்ச மாதிரி தடையின்றி வருமானத்திற்கு தனுசு ராசி என்பதற்கு ஒரு வழிவகை செய்கிறது. செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புண்டு. இதை பயன்படுத்தி கொள்ளலாம். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது திருமணம் செய்து ஒரு வருடகாலமாக புத்திர பாக்கியர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. செவ்வாய் சனி பார்வையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது ஏராளமான பணம் சம்பாதிக்கலாம். உங்களுடைய முயற்சியின் மூலம், சுய சம்பாதித்தின் மூலம் ஏராளமான பணம் நீங்கள் சேமித்து கொள்ளலாம். ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 9 வரை கேது நட்சத்திரத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். இப்போ பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 10வது வீட்டிலே தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். அது அஷ்டமாதிபதி சந்திர நட்சத்திரத்திலே கேது சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 9 வரை உங்கள் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்கள் தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் பகை, போட்டி, விரோதம் இல்லாமல் பார்த்துக்கணும்.
ஆகஸ்ட் மாதம் 9 முதல் 23 வரை சுக்கிரபகவான் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். தந்தை வழி ஆதரவு உண்டு. பூரிய சொத்து பிரச்சனையெல்லாம் தீரும். சொந்த நட்சத்திரத்தில் சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல ஆடை ஆபரணம்லாம் எடுப்பீங்க. நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. தந்தை தொழில் செய்யக்கூடியவர்கள், தந்தை வேலையை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு மிகப்பெரிய லாபம் பார்க்கலாம். தந்தை தொழில் செய்யக்கூடியவர்கள், தந்தை வேலையை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. ஆகஸ்ட் மாதம் 23 முதல் 26 வரை சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரபகவான் வந்து சஞ்சாரம் செய்வார். உங்களுடைய சிறிய ஆசையாக இருந்தாலும் சரி, பெரிய அளவு பிரம்மாண்டமாக வெற்றி அடையும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெயர் மதிப்பு மரியாதை உயரும். பிரமாசன், கூடுதல் சம்பளம், நல்ல இடமாற்றம் இப்படிலாம் சந்திக்கலாம். உபஜெயஸ்தானாதிபதி ராசிக்கு 9வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி என்பளுக்கு உபய வருமானம் கூடுதலாக வரும். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எல்லா வழியிலும் வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். தனுசு ராசிக்கு கொடுப்பனை உண்டு. தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். 5ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்து தனுசு ராசியை பார்வை செய்கிறார். உங்கள் குடும்பம், உங்கள் வாக்கு, உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்களையும் சரி, உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, வார்த்தையே விட்டுறக்கூடாது. நெல்லை போட்டால் அள்ளலாம், சொல்ல போட்டால் அள்ள முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உங்கள் வார்த்தை பேச்சில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அதுவே ஒரு தொந்தரவாக வந்துடும். 2ஆம் வீட்டின் அதிபதி 3வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்கள் பேச்சாலேயே குடும்பத்தில் குழப்பங்கள் ஓடும். நீங்களே குடும்பத்தை பயமுறுத்துகிற மாதிரியான நிலையெல்லாம் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 9 முதல் 23 வரை குடும்பத்தில் வந்து சுபகாரிய பேச்சுவார்த்தை, தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் குடும்பத்திலேருந்து சுபகாரிய பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும். அதற்குண்டான வாய்ப்புகள் தனுசு ராசி என்பதற்கு காட்டுகிறது. தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே ராகு வரும்போது ஒரு சிலர் பங்களா போல் 2 அடுக்கு மாடி வீடுலாம் கட்டலாம். ஒரு குடிசை வீடுனாச்சும் போடலாம். இருக்கின்ற வீடு ஒன்று விருத்திக்கு வரல, விற்றுட்டு வேற இடம் போய் நல்ல வீடு கட்டலாம். நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். இருக்கின்ற நிலபுல சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டு இருப்பவர்கள் விற்கலாம். விற்கிறது விற்கலாம், வாங்கிறது வாங்கலாம். சுகஸ்தானத்திலே ராகு வரும்போது உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து ராகு வந்து பிரிவினை கிரகம். விஷம் எப்போது கக்கும் அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவர்கள் வந்து நல்ல சம்பளம், ஒரு நல்ல இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். ராசி அதிபதி 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். வயிறு சார்ந்து, குடல் சார்ந்து பிரச்சனைலாம் வரும். அதனால் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் வாக்குவாதம், விதடாவாதங்களை தவிர்த்து விடுங்க. நீங்கள் வந்து மற்றவர்களிடம் சண்டைக்கு போனீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கண்டிப்பாக வந்துடும். இதை வந்து தனுசு ராசி என்பர்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்க. நீங்கள் வந்து முறுக்கிக்கிட்டு முன்னாடி போனீங்கன்னா உங்களுடைய வேகம் கடந்த 10 வருடத்தை விட இன்னொரு 10 வருடம் பின்னாடி போகிற மாதிரி ஏற்படுத்திவிடும். எதிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சரியில்லாமல் இருக்கிறார். 6வது வீட்டிலே இருக்கும்போது நீங்கள் பார்க்கின்ற வேலை, பார்க்கின்ற தொழில், அதில் மட்டும் கண்ணும் கருத்துமாக
தனுசு ராசி நண்பர்கள் செயல்படும்போது நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தாலே மற்ற வில்லங்க பிரச்சனை உங்களுக்கு வராது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.